திருச்சி ஹோட்டல் பிரீஸ் ரெசிடென்சியில் மே 25 நடைபெறும் நீர் மேலாண்மை கருத்தரங்கிற்கு ரோட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்துச்சு. இந்த கூட்டத்தில் அவர் என்னென்ன விஷயங்களை பேசினாரு அப்படிங்கிற தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது பதவிக்காக சிலர் துரோகம் செய்துவிட்டு போயிருக்கிறார்கள் அப்படிங்கிறத முன் வச்சிருக்காரு. விவரங்களோட செய்தியாளர் தாயுமானவன் நம்முடன் இணைந்திருக்கிறார். கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இபிஎஸ் தரப்பிலிருந்து என்னென்ன கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டதா சொல்லப்படுது? நீங்க விவரங்கள் பதிவு செய்யலாம். அதிமுக 2 அணிகளாக பிளவுபட்டிருக்கக்கூடிய சூழல்ல இபிஎஸ் எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய கட்சியினுடைய 2ஆம் கட்ட நிர்வாகிகள் மற்றும் அதே போல எம்எல்ஏக்களுக்கு பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டக்கூடிய வகையில இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு விஷயங்களை பேசியிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பதவிக்காக சிலர் கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு சென்றிருப்பதாகவும், கட்சிக்கு தேர்தல் வெற்றி தோல்வி என்பது வழக்கமான ஒன்றுதான், சகஜமான ஒன்றுதான், கட்சி என்றும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது தற்போதைய காலத்தின் அவசியமாக இருக்கிறது. இந்த இக்கட்டான சூழ்நிலை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதும் அவசியமாக உள்ளது. எனவே புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் சிறப்பாக செயல்படும்படி அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார். அது மட்டுமல்லாம குறைகளை களைந்து கட்சியை வளர்ப்பதற்கு ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக தனித்தனியாக விரைவில் ஆலோசனை கூட்டத்தையும் நடத்த திட்டமிட்டிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் கூட்டத்தில் கலந்து கொண்ட மாவட்ட செயலாளர்கள் தங்களுடைய மாவட்டத்தில் உள்ள பொதுக்குழு உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவு அளித்து கையெழுத்து போட்ட படிவங்களை தற்போது சமர்ப்பித்திருப்பதாக தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாம் சொல்லியிருந்தோம், அதிமுக பிளவுபட்டிருக்கக்கூடிய நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான நிலைப்பாடை எடுத்திருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், விஜயபாஸ்கர் மற்றும் ஆர் காமராஜ் ஆகிய முன்னாள் அமைச்சர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அணியினர் தொடர்ந்து பொதுக்குழு உறுப்பினர்களை வீடு வீடாக சென்று சந்தித்து பொதுக்குழு உறுப்பினர்களிடம் கையொப்பம் பெற்று தொடர்ந்து சிறப்பு பொதுக்குழுவை கூட்டி அதிமுக தோல்விக்கான காரணம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்பதை வற்புறுத்தக்கூடிய வகையில் அதற்கான முன்னெடுப்பை மேற்கொண்டிருப்பதாகவும் 1800க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய நிலையில 1000க்கும் மேற்பட்டோரிடம் கையொப்பம் பெற்றிருப்பதாகவும் 1/5 பங்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் கையொப்பம் இட்டால் உடனடியாக அந்த சிறப்பு பொதுக்குழுவை கூட்ட வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் நாம் குறிப்பிட்டிருந்த நிலையில 1000 பேர் கையொப்பம் இட்டதாக ஏற்கனவே எஸ்பி வேலுமணி தரப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதற்கு வருகை தந்திருந்த இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு வருகின்ற மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் இவர்கள் பங்கிற்கு பொதுக்குழு உறுப்பினர்களை நேரில் சந்தித்து பொதுக்குழு உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதாக கூறி கடிதம் பெற்று தற்போது இன்றைய தினம் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை அந்த கடிதங்கள் அனைத்தையுமே பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் சமர்ப்பித்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் அதிமுகவுடைய அந்த உட்கட்சி மோதல் என்பது தொடர்கிறது. அதிமுக மாவட்ட செயலாளர்களை பொறுத்த மட்டில் 82 மாவட்ட செயலாளர்கள் அமைப்பு ரீதியா இருக்கிறாங்க. 78 பேர் வரைக்கும் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பங்கெடுத்திருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் இந்த கூட்டத்தில் புறக்கணித்திருப்பதாகவும் தகவல்கள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள் சென்னையை பொறுத்த மட்டில் எடுத்துக்கொண்டோம் என்றால் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இந்த கூட்டத்திற்கு வருகை தரவில்லை என்ற ஒரு தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் வராத ஒரு சூழல் இருப்பதாக தகவல்கள் என்பது இருக்கின்றன. இந்த நிலையில தான் கட்சி வலுவாக இருப்பதாகவும் தொடர்ந்து 78 மாவட்ட செயலாளர்கள் பங்கெடுத்திருப்பதாகவும் இங்கு வந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் புதிதாக நியமிக்கப்பட்டவர்கள் அதிகாரப்பூர்வமாக கருத்துக்களை செய்தியாளர்கள் மத்தியில வெளிப்படுத்திவிட்டு சென்றிருந்தாங்க. அதே போல அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய OS மணியன் சற்று முன்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போதும் கூட அவர் தெரிவித்தது என்னன்னா, பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் அதிமுக பொதுச் செயலாளருக்கான ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில தான் அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இத்தகைய விஷயங்களை பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. ஆல்ரைட், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். திருச்சி ஹோட்டல் பிரீஸ் ரெசிடென்சியில் மே 25 நடைபெறும் நீர் மேலாண்மை கருத்தரங்கிற்கு ரோட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார்.